ஏப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் மாமா காமு மாமா இந்த வீட்டுக்குள்ள மலை போல சுத்திட்டு இருந்தாரு. அந்த மனுஷனை போட்டு அந்த அடி அடிச்சு பாருங்க உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த வீட்டுக்குள்ள இதுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன், நீங்களே இந்த வீட்டுக்குள்ள வாழுங்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு என் மாமா நேத்து கதறு அழுறாப்புல, கண்ணீர் விட்டு அழ ட்ரை பண்ணாப்புல. பட் கண்ணீர் மட்டும் வரல. பட் அழுகையாச்சும் போடுவோம், அப்படியாச்சும் சிம்பத்தி ஓட்டு வந்துடும் சொல்லி ட்ரை பண்ணாப்புல. பட் அதுவுமே வரல. ஸோ நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட் லாஸ்ட்ல ஒரு 3 பேர் பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம அரோரா, ஆதிரை, கமாருதீன், அதான் நம்ம காமு மாமா. ஸோ இந்த 3 பேர் சேர்ந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பாங்க. இந்த 3 பேர்ல நம்ம யாருக்கு சப்போர்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்க சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஓகேவா? யாருக்குமே சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஆனா இந்த மொத்த பிரச்சனைக்கு மெயின் காரணம் யாருன்னு தெரியுமா? அரோரா அவர்கள் தான். அவங்க தான் இந்த மொத்த பிரச்சனையை தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இந்த மொத்த பிரச்சனை கிளப்பிவிட்டதே அவங்க தான். பயங்கரமா டபுள் கேம் ஆடி இருக்காங்க. அங்க என்னன்னா துஷார் கூட போயிட்டு டேட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டு முத்தம் கொடுத்து சுத்தினாங்க. எந்த கேப்ல இங்க வந்து கமாருதீன் கூட கல்யாண லெவலுக்கு போச்சுன்னு எனக்கு தெரியல. கமாருதீன் எங்கேயோ கிண்டலா பேசியிருக்காப்ல கல்யாணம் அந்த மாதிரிலாம். அதை இவங்க பிடிச்சி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல யோசிச்சு நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள யோசிச்சுட்டு சுத்தி இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்போ எங்க நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. பட் இங்க ஆதிரை கிட்ட இருந்தா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த பிரச்சனை ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த டாபிக் எங்க வர ஆரம்பிச்சு தெரியுமா? ஒரு நாள் நைட்டு நம்ம அரோரா அவர்கள் வந்து துஷாரை வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள வா உதறவான்னு சொல்லி கூப்பிட்டு இழுத்துட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல கூட நம்ம துஷார் வந்து இல்ல இது எனக்கு செட் ஆகாது நான் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உதறி விட்டுட்டு காலையில பேசலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாப்ல. அப்ப நம்ம காமு மாமா வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு மாதிரி நடந்துட்டே இருப்பாப்ல. அப்ப காமு மாமா கூட சொல்லியிருப்பாரு, நான் உனக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு மாதிரி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாப்ல. பட் அந்த டயலாக் வந்து உனக்காக தான் பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்தேன்னு சொல்றதான் அப்படி மாத்தி சொன்னாப்ல. சரி ஓகே, அது சைடில் இருக்கட்டும். அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஆதிரை அவர்கள்ட்ட உட்காந்து அரோரா பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியே என்னன்னா அவன் கமாருதீன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் என்னன்னா துஷார் ஒரு மாதிரி கோச்சிட்டு போறான், எனக்கு எப்படி 2 பேரும் எப்படி சமாதானப்படுத்தினே தெரில, இதுல வந்து கமாருதீன் எதுவும் கோவப்பட்டு துஷார் எதுவும் பண்ணிடக்கூடாது, துஷாரை இப்போ எப்படி சமாதானப்படுத்தின்னு எனக்கு தெரில, என்ன பண்ணன்னு எனக்கு தெரில, நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் 2 பேருமே பிடிச்சிட்டு சுத்தினேன், 2 பேர்ல எனக்கு இப்போ இந்த நேரம் எனக்கு துஷார் தேவைப்பட்டான், பட் துஷார் என்ன உதறிட்டு போயிட்டான், நான் கமாருதீனை வேற வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை தள்ளி வச்சிட்டேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, இப்போ அவனே எப்படி சமாதானப்படுத்துன்னு எனக்கு தெரியல, இவனே எனக்கு எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியல, பட் எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஆதிரை அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, கொஞ்சம் பார்த்து சேஃபா பழகு, யார்கிட்ட கமாருதீன் கிட்ட கொஞ்சம் பார்த்து சேஃபா பழகு, அவன் வெளியே கொஞ்சம் மோசம் மீன்ஸ் எப்படி சொன்னாங்கன்னா, அவன் ரொம்ப கோவப்படுவான், செட்லேயே பயங்கரமாக கோவப்படுவான், அவனுக்கு வந்து அவங்ககிட்ட யாராச்சும் நல்லா பேசிட்டு டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், பொண்ணுங்க விஷயத்தில் அவன் கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் கோவப்படுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பேசினாங்க. ஓகேவா? அது அன்னைக்கு நைட்டு பேசினது. அன்னைக்கு நைட்டு வந்து இந்த கல்யாண மேட்டர்லாம் வரல. இந்த ஆதிரை வந்து நேற்று ஒன்று சொன்னது அரோரா சொன்னாங்களே, கமாருதீன் வந்து எல்லா பொண்ணுங்கிட்டையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு வரல. அது வேற எப்பவோ எங்கேயோ மைக்கை கழட்டி போட்டு பேசியிருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பேசினது இவ்வளவுதான், நீ கொஞ்சம் சேஃபா இரு, அவன் கொஞ்சம் கோவக்காரன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கோ உட்காந்து மைக்கை கழட்டி போட்டுட்டு கமாருதீனை பார்த்து ஆதிரை சொல்லியிருக்காங்க, அவன் கொஞ்சம் பொண்ணுங்க கிட்ட மோசம், அவன் எல்லார்ட்டையுமே இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேசி ஒரு மாதிரி இது பண்ணுவான், அவன் பொண்ணுங்க விஷயத்தில் அப்படித்தான் சொல்லிட்டு ஆதிரை அவர்கள் அரோராவை வான் பண்ணியிருக்காங்க. வான் மீன்ஸ் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளியே கமாருதீனுக்கான கேரக்டர் தெரியும், அதனால நீ கொஞ்சம் சேஃபார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருந்த அரோரா ரொம்ப நல்லவங்களா இருந்தா சரி ஓகே, இப்படி நமக்கு ஒருத்தி அட்வைஸ் பண்றா, இதை நம்ம எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வேணா டிஸ்டன்ஸ் வைப்போம், ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க போய் சொல்லியிருக்காங்க, யார்கிட்ட? கமாருதீன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லாத வேலை தானே, நீங்க பார்த்த ஆணி தேவையில்லாத ஆணி தானே. ஸோ அங்க போய் சொல்லியாச்சு. அங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கமாருதீன் இங்க வந்து சண்டையை போட்டு உருண்டிருக்காப்ல, நீ எப்படி என்னை பத்தி பேசலாம், வெளியே உள்ள விஷயங்களை எப்படி நீ உள்ள கொண்டு வரலான்னு சொல்லி பேசியிருக்காப்ல. இங்க ஆதிரை பண்ணது மிகப்பெரிய தப்பு. இந்த வீட்டுக்கு வெளியே அவர் எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்து அடிக்க கூடாது. அப்படி அந்த விஷயத்தை கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சா, அவுட் சைட் மேட்டர்லாம் கொண்டு அடிக்க ஆரம்பிச்சா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாராலையும் வசிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கான்ட்ரவர்சியில தான் இருப்பீங்க, எல்லாருமே ஒரு கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அங்க வந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் பெரிய பெரிய கான்ட்ரவர்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பேச ஆரம்பிச்சா யாருமே அங்க இருக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பண்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்க பேசணும். ஸோ ஆதிரை அவர்கள் அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனா அரோரா அங்க போய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா கமாருதீன் வந்து கேட்டது அவர் சைட்ல இருந்து பார்க்கவும் கரெக்ட் தான். ஏன்னா அவருக்கான பர்சனல், அவர் லைஃபை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன நினைப்பாரு, மைக்ல பேசியிருப்பாங்க, அப்ப 24/7 மக்கள் பார்த்துருப்பாங்க, அப்போ கமாருதீன் அப்படின்னா ஒரு பொம்பளை பொறிக்கு அந்த மாதிரி தானே வெளியே போயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவர் யோசிப்பாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மைக்கை கழட்டி போட்டு பேசணும்னு சொல்றாங்க. என்னன்னாலும் பேசுனீங்கல்ல, அது தப்பு தான். ஆனா கமாருதீன் மேல என்ன தப்பு இருக்குன்னா வார்த்தைகளை விட்டது.
வார்த்தைகளை விட்டது ரொம்ப தப்பு. நீ ஒரு கேவலமான பிறவி, சீ தூ, நீலாம் ஒரு ஆளா வெளியே போ, அந்த மாதிரி நிறைய நிறைய வார்த்தைகள். நான் அங்கே வந்தால் நீ காலி ஆயிடுவ, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 வார்த்தைகளை விட்டுட்டாப்ல. அதுவும் ரொம்ப தப்பு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் அவுட் சைட் மேட்டர் இங்கே கொண்டு வந்து ஏன் பேசுறேன்னு சொல்லிட்டு கமாருதீன் சண்டை போடுறாப்ல. இதே கமாருதீன் தான் கடந்து வந்த பாதையில் அவரோட கதையை சொல்லும் போது கடைசியில் நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என் கூட தான் சீரியல் ஒர்க் பண்ணிச்சின்னு சொன்னாலும் கமாருதீன் தான். புரியுது? அவுட் சைட் மேட்டர் சொன்னாலும் கமாருதீன் தான். பட் இன்னைக்கு அவரை பற்றி ஒரு தப்பாக வந்தாலே அவரால் ஏற்றுக்க முடியல, கொந்தளிக்கிறாப்புல. இது எல்லாம் ஓகே தான். நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல கமாருதீன் வந்து அரோராட்ட விளையாட்டா சொல்லியிருக்காப்புல. ஏன்னா அரோரா தான் வந்து கமாருதீனுக்கான ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு கொடுத்தாங்க போல. அது துவைச்சு கொடுத்தப்போ இவர் வந்து கிண்டலா சொன்னாரா இல்லை உண்மையாக சொன்னாரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை ஹூக் பண்ண கூட சொல்லியிருக்கலாம். பட் சொல்லியிருக்காரு, போகிற பக்கம் பார்த்தா நீ தான் என்ன கல்யாணம் பண்ணும் போல, நீ தான் என்ன கல்யாணம் பண்ணி பார்த்துக்கணும் போல, பாரு எப்படிலாம் எனக்கு வேலை செஞ்சு கொடுக்க அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காப்புல. அது வந்து அரோராவை லாக் பண்ணிட்டு, அது அவங்களும் ஒரு பெண் தானே, அது வந்து ஒரு மாதிரி அவங்கள வந்து லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இவங்க பேசுகிற விஷயத்தை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா நான் உன்னை நம்பிட்டேன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2-3 நாட்கள் முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை நாட்கள் நம்பினாங்கன்னு தெரியல, பட் நடந்திருக்கு. ஸோ அந்த கல்யாண மெட்ரை அவங்க மைண்ட்லேயே வச்சிருந்திருக்காங்க. அப்போ கடைசியாக ஆதிரை அவர்கள் இந்த மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவன் இப்படி தான் எல்லார்ட்டையுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான், ஸோ பார்த்து இருந்துக்கோன்னு சொன்னோன்னே அரோராக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பிளிங்க் ஆகிருக்கு. ஆஹா, இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகி தான் கடைசி 2 நாட்களா அரோரா அவர்கள் வந்து கமாருதீன்ட்ட பேசலாம். ஓகே, கடைசி 2 நாட்களா கமாருதீன்ட்ட போய் அரோரா வந்து பெருசா பேசுற போல டச் வைக்காம இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் ஆதிரை அவர்கள் அந்த விஷயத்தை சொன்னது. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆதிரை அவர்கள் வந்து இந்த மைக்கு கழட்டி போட்டு அவன் எல்லார்ட்டையுமே இப்படி தான் சொல்லுவான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க அங்க துஷார் கூட இப்படி தானே சுத்திட்டு இருக்கீங்க. யார்? அரோரா அவர்கள் துஷார் கூட இப்படி தான் சுத்துறீங்க. துஷாருக்கு முத்தம் கொடுக்குறீங்க, காதை கடிக்கிறீங்க, கழுத்தை கடிக்கிறீங்க, ரெஸ்ட் ரூம்குள்ள வான்னு இழுத்தீங்க. ஸோ அது ஒரு 3 நாளைக்கு மட்டும் தான் நடந்துச்சு. இந்த சம்பவம் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு வச்சுக்கலாமே. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. எது? ரெஸ்ட் ரூம்குள்ள இழுத்தது, அங்க வா இங்க வா உதறவான்னு சொல்லி கூப்பிட்டது எல்லாமே 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அதே 2 நாளைக்கு முன்னாடி தான் வியூ நல்லா இருக்கா, பெருசா இருக்கா, சிறுசா இருக்கா, பார்த்து சொல்லு, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னது 2 நாளைக்கு முன்னாடி தான். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி துஷார் கூட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அடுத்த 2 நாள்ல இவன் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசணுன்னே இவனை நம்பி நீங்க எப்படி உள்ள போவீங்க? அப்போ அவன் யாரு? அப்போ துஷார் யாரு? எனக்கு இங்க புரியவே இல்லை ப்ரோ. இந்த பொண்ணு யாரு? இப்போ இந்த பொண்ணு யாரு? எனக்கு அந்த 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 அரோரா அப்படிங்கிற பொண்ணு யாரு? இங்க அவங்கிட்ட அப்படியும் பழகிக்கிறாங்க, ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு பழகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து இவங்கிட்டே ஒரு மாதிரி பழகிக்கிறாங்க. அவன் இல்லைன்னா இவன் இல்லைன்னா அவன். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லி கிண்டல் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கா? அரோரா பத்தி பேசும்போது எப்பவுமே சொல்லுவேன், இவங்க 2 கேப் ஓட்டுறாங்க, இந்த கேப்ல ஏறி போவாங்க, ஓடிபி போட்டு இங்கேயும் சுத்துவாங்க. இல்ல இந்த கேப் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இதை கேன்சல் பண்ணிட்டு, இந்த ரைடை கேன்சல் பண்ணிட்டு இந்த கேபுக்கு ஓடிபியை போட்டு இந்த கேப்லயும் சுத்துவாங்க. அந்த மாதிரி தான் அரோரா பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளன்னு சொன்னேன். சேம் அதே மாதிரி நடந்துருச்சோ. 2 கேபை வச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரையும் வச்சு 2 சைடில் பயங்கரமாக ஓட்டியிருக்காங்க. இதில் 2 பேருமே தப்பிச்சு ஓடுறது ரொம்ப நல்லது. 2 பேருமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் நீங்கள் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கண்டென்ட் இல்லாமல் அதுவே வேலையேறி குதிச்சு வீட்டுக்கு போயிடும். ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட் இல்லை. இப்போ கண்டென்ட் கண்டி தான் அவங்க 2 பேரையும் கைக்குள்ள தூக்கி எடுத்து வச்சிருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எப்படி வந்து அடுத்தவன் மேலே திருப்பி பிளைம் பண்ணிட்டு இல்லை நான் தான் கரெக்டு, நான் வந்து அவனை நம்பிட்டேன். இது எப்படின்னா இது வந்து ஒரு விக்டிங் கார்டுன்னு வச்சுக்கலாமா, இல்லை ஒரு சிம்பத்தி கார்டுன்னு வச்சுக்கலாமா, எப்படி வச்சுக்கலாம்னு தெரியல. அதுக்கு நீங்களும் ஆன்சர் கொடுங்க. நான் அவனை நம்பினேன், அவன் என்ன இது பண்ணிட்டான், நான் அவ்வளோ நம்பினேன், என்ன இப்போ அவன் அப்படி பண்ணிட்டான், நான் அவனை நம்பி போய் இருந்தேன், என்ன இப்போ இப்படி பண்ணிட்டான், இப்படி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்பினது இருக்கட்டு, உங்களை நம்பி ஆதிரை ஒன்று சொன்னாங்களே அதை நீங்கள் காப்பாற்றுனீங்களா? அந்த அளவை காப்பாற்றலை. ஸோ மொத்தத்தில் இருக்கிறதுலே இந்த சீசனில் ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது அரோரா தான். ரொம்ப கேவலமாக ரொம்ப மட்டமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் சேனலுக்கு தேவைப்படுது போல். அதுக்காண்டி தான் அவங்களை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. நல்லா பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா வேணால் 2-3 பசங்களை அனுப்புங்க. மேபி 4-5 ட்ராக் ஓட்டுறதுக்கு கூட ட்ரை பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா இந்த வீட்டுக்கு அவங்க தான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறாங்களே, மக்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல. எப்படி மக்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அவங்க காசுக்காக தான் வந்திருக்காங்களாம். 45 நாள் 50 நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் போதுமா, அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த காசு வந்துருமா, அது வரைக்கும் அவங்க இருந்தால் போதும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்லையா, அவங்கள என்ன திட்டினாலும் பரவாயில்லையா, அவங்களுக்கு தேவை காசு தானா. ஸோ புரிஞ்சா, காசுக்காக இந்த மாதிரி கன்றாவியான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கலன்னா இவ்வளோ பெருசாக சர்ப்ரைஸ் ஆகிருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்பிக்கை வச்சேன், ஓகே இவங்க கேமை நல்லா கொண்டு போவாங்க, சூப்பராக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஆஹா, அரோரா இப்படி தானா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறது அரோரா தான்.
அங்கே ஒரு ஓட்டு இங்கே ஒரு ஓட்டுன்னு சொல்லி ரெண்டு இதையும் ஓட்டிகிட்டு இருக்காங்க உட்காந்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரோரா பற்றி உங்களுக்கான கருத்தனை எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு, அப்பா ஒன்று சொல்கிறதுக்குள்ள அப்புறம் மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.